இன்னைக்கு வயசானவங்களுக்கு பித்தப்பை கல்லுனால ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் வந்து சிறப்பா இருக்கு? அவங்களுக்கு ஏஜ் இருக்கிறனால இந்த நவீன சிகிச்சைகள்லாம் பண்ண முடியுமா? இல்ல ஓப்பன் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணுமா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நவீனமான மருத்துவம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. அதில மயக்கவியல் துறை மற்றும் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஏஜ் வந்து டுடே இஸ் நாட் அ க்ரைட்டீரியா. ஸோ சிலருக்கு ஃபிசியாலஜிக்கல் ஏஜ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஐ திங்க் த க்ரைட்டீரியாஸ் ஹேவ் பிகம் வெரி வெரி லெஸ். அதாவது பொது மயக்கம் வந்து கொடுக்க இயலாதுங்கிற வந்து ஒரு நிலைமை வந்து மிக மிக குறைவாக இருக்குது. அதனால் வயது என்பது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அவர்களுக்கும் சிறப்பாக லேப்ரோஸ்கோபிக் மெத்தட்லேயே ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அது கொடுக்க இயலும், அது சாத்தியம் என்று.